இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இந்த பிறந்தநாள் விழா அவர் கல்வி வளர்ச்சி நாள் அல்லது கல்வி நாள் என்று தமிழ்நாடு முழுக்க நாம் முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் ஆளுகின்ற பாஜக அரசு கல்வியை இன்றைக்கு தனியார் மயப்படுத்துவதில், கல்வியை இன்றைக்கு சமஸ்கிருதமயப்படுத்துவதில் அல்லது இந்தி மயமாக்குவதில் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 மொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை நீங்கள் ஆதரித்தால்தான் அல்லது அதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு வழங்கக்கூடிய நிதியை நாங்கள் தருவோம். பள்ளி கல்வித்துறைக்கு நாங்கள் 3358 கோடி பேலன்ஸ் இருக்கு, நீங்க கொடுங்க என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு திமுகவுடைய அரசு, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களும் கடிதம் எழுதியிருந்தார்கள். ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் வெளிப்படையாக நீங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரித்தால்தான் உங்களுக்கு அந்த நிதியை தருவோம் என்று சொல்வது மிக ஆணவமான போக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் அன்னை தமிழை பாதுகாக்க வேண்டும். அவருடைய நோக்கம் என்பது ஒரே நாடு ஒரே மொழி. ஒரே நாடு என்பது உங்களுக்கு தெரியும், அது இந்தியா அல்ல. அவர்கள் முனைவது ஒரு இந்துத்துவ தேசத்தை படைக்க முயற்சிக்கிறார்கள். ஒரே மொழி என்பது இந்தி மொழிதான். இந்தி மொழிக்கு பின்னால் இருப்பது சமஸ்கிருதம். ஆக இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு தான் அன்றைக்கே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வியை முழுமையாக எல்லோருக்கும் கிடைக்க செய்ய அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மாணவ செல்வங்கள், ஏழை எளிய பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் படிக்கணும். இந்த கல்வி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் அதை எடுத்துக்கொள்கிறது. கல்வி எல்லோருக்கும் போய் சேரவில்லை. அதை முன்னுணர்ந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் அந்த முன்னெடுப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு என்னை போன்றவர்கள் அல்லது எல்லோரும் பள்ளியிலே, அரசு பள்ளியிலே படித்து இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றோம். ஆக படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு எடுத்ததன் அடிப்படையில் தான் அரசு பள்ளிகளை செழுமைப்படுத்துவது, வளமைப்படுத்துவது என்கின்ற அடிப்படையில் அடுத்தடுத்த அரசு, அடுத்தடுத்த முதல்வர்கள் அதை நோக்கி நகருகிறார்கள். மதிய உணவு திட்டமா, அதோட கூடுதலாக என்ன கொடுக்கணும், முட்டை கொடுக்கணுமா, சத்துணவு கொடுக்கணுமா என்று அடுத்தடுத்து அதை வலிமைப்படுத்துகின்ற, அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியை செய்தார்கள். ஆக கல்வி மிக முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு கல்வியை நம்மிடமிருந்து பறிக்கின்ற வேலையை, கல்வியை நம்மிடமிருந்து முறியடிக்கின்ற வேலைகளை, முடக்குகின்ற வேலையில தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. அவர்கள் எப்படியாவது இந்தியை திணிப்பது அல்லது சமஸ்கிருதத்தை திணிப்பது என்பதை தாண்டி ஒவ்வொரு மாநிலத்துடைய மொழியை அழித்தொழித்து விட்டு ஒரே மொழியாக இந்தியா முழுக்க அவர்கள் இந்தியை கொண்டு வர முயற்சி செய்வது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, பன்முகத்தன்மைக்கு எதிரானது, மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டிய எல்லோருக்குமான மிக சவாலான ஒரு செய்தி. ஆகவேதான் நம்முடைய தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி இம்மாதிரியான நிகழ்ச்சியை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அதை முன்னெடுக்கிறார்கள். இது மென்மேலும் பரவ வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நம்முடைய மாணவ மாணவிகளுடைய அந்த கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் தாய் தமிழ் பள்ளியிலே படித்தாலும் அவர்களுடைய அந்த பயணம், அந்த சிறகுகள் விரிவாக பறக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கும், மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.